பிறந்த குழந்தையோட முதல் அழுகை சத்தத்தை கேட்கும் தாயோட சந்தோஷத்தை வெறும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆனா அந்த அழுகை சத்தமே இங்கு ஒரு தாய்க்குள்ள கொலைவெறிய தூண்டி இருக்கு. ஒரு குழந்தையோட முதல் அழுகுரலை கேட்கும் போது பெற்ற தாயோட கண்ணில் கண்ணீர் ததும்பினாலும் அவரோட உதட்டுல புன்னகை மலரும். இந்த தூய்மையான உயிரோட இசை எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரைய வச்சிடும்னு தான் நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நாம பார்க்க போற கதையில ஒரு குழந்தையோட முதல் அழுகையே பெத்தவங்களுக்குள்ள கொலை வெறிய தூண்டி இருக்கு. பிறந்து சில மணி நேரங்கள்லேயே அந்த பிஞ்சு உயிரை கொன்னு எரிச்சிருக்காங்க இங்க ஒரு கணவன் மனைவி. என்ன நடந்துச்சு என்ற குற்ற பின்னணியை தெரிஞ்சுக்க விசாரணையில களமிறங்கணும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்துல உள்ள குழுமூர் காலனி பதற்றத்தோட உச்சத்துல இருந்துச்சு. அங்க தீ வச்சு கொளுத்தப்பட்டிருந்த ஒரு குப்பை குவியலுக்குள்ள ஒரு பிஞ்சு குழந்தையோட சடலம் கரிக்கட்டையாகி கிடந்திருக்கு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீய அணைச்சு கருகி போயிருந்த பச்சை உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த படு பயங்கரத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க அப்பகுதி முழுவதும் மோப்பனாய் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அப்போதான் ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு அதே பகுதியைச் சேர்ந்த மதிவண்ணன் திவ்யா தம்பதி வீட்டுல இருந்து ஒரு குழந்தையோட அழுகை சப்தம் கேட்டதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில திவ்யா 3ஆவதா கருவுற்றிருக்கிற மாதிரியான எந்த அறிகுறிகளும் அவரிடம் தென்படல. அப்போ அந்த குழந்தை யாரோடது என்ற ஒற்றை கேள்விக்கு விடை காண கணவன் மனைவி இருவரையும் காவல்துறையோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில குழந்தை பிறக்கும் போதே இறந்து விட்டதா தெரிவிச்ச திவ்யா சம்பவம் நடந்த இரவுல ஏற்கனவே வீட்டருகே எரிஞ்சிட்டு இருந்த குப்பையில குழந்தையோட உடல்ல போட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வெறும் டிராமா. உண்மையான காரணத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக திவ்யாவிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுலதான் திவ்யாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் கள்ளக்காதல் இருந்தது தெரிய வந்திருக்கு. குடும்பத்திற்காக மதிவண்ணன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரத்துல திவ்யா ரகசிய காதலனோடு அடிக்கடி தனிமையில ஓய்வெடுத்திருக்காங்க. அதோட விளைவாதான் திவ்யா திடீர்னு கருவுற்றிருக்கிறது தெரிய வந்திருக்கு. கணவர்கிட்ட வயிற்றுல கட்டி இருக்கிறதால டாக்டர்ஸ் செக்அப் வர சொல்லி இருக்காங்கன்னு பொய் சொன்ன திவ்யா கள்ளக்காதலனோடு சேர்ந்து கருவை கலைக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த சிசுவோட ஆயுள் அப்ப ரொம்ப வலுவாய் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நிலைமை கைமீறி போகவும் திவ்யா அவரோட வீட்டிலேயே அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ந்து போன மதிவண்ணனுக்கு மனைவி மீது சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஒரு கட்டத்துல அது தன்னோட குழந்தை இல்லைன்னு உறுதியா நம்பின மதிவண்ணன் பிறந்து சில மணி நேரங்களேயான பச்சை குழந்தைய தூக்கி எரிஞ்சிருக்காரு. குழந்தையோட தலையில பலத்த காயம் அடையவும் வலியில அந்த குழந்தை பீரிட்டு அழுதுருக்கு. அக்கம் பக்கத்தினருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயந்த திவ்யா குழந்தையோட வாயில துணியால அழுத்தி மூச்சை நிறுத்தி இருக்காங்க. இதைத் தொடர்ந்து நடந்த கொலை சம்பவத்தை மறைக்க திட்டம் போட்ட மதிவண்ணனும் திவ்யாவும் வீட்டருகே எரிஞ்சிட்டு இருந்த குப்பையில குழந்தைய வீசிக்கொன்றது விசாரணையில உறுதியாகி இருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் திவ்யாவையும் மதிவண்ணனையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஒரு இல்லத்தரசியோட தவறான செயலால ஒரு பிஞ்சு உயிர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் 2 குழந்தைகள் பெத்தவங்களை பிரிஞ்சு வாழ நேரிட்டிருப்பதும் உறவினர்கள் அனைவரையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு.
ஃபாரின்ல இருந்து ஊர் திரும்பின ஒரே வாரத்திலேயே கொலை செய்யப்பட்டு டிராலில் அடைச்சு வீசப்பட்டிருக்காரு இங்க ஒரு கணவன். மருமகனோடு மலர்ந்த கள்ளக்காதலால மனைவி போட்ட மர்டர் பிளான் இது. புர்கா போட்டு அழைத்து வரப்படும் இந்த பெண்மணிதான் கட்டிய கணவனை குத்திக் கொன்று சூட்கேஸில் அடைத்த படுபாதகி. 27 வயது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து ஃபாரின் ரிட்டர்ன் கணவனை கிஃப்ட் வாங்கி வந்த பெரிய டிராலியிலேயே பார்சல் செய்திருக்கிறார். கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை ட்ரம்முக்குள் சமாதி கட்டிய மனைவியின் கோரச் செயல் அடங்குவதற்குள் அடுத்த சம்பவம் அரங்கேறிவிட்டது. ஆம், உத்தரப்பிரதேச மாநிலம் தேயோரியா அடுத்த பட்கௌலி கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் பெரிய சூட்கேஸ் ஒன்று கிடப்பதை அப்பகுதிவாசிகள் கண்டுள்ளனர். மர்மமான அந்த டிராலியை பார்த்ததும் சந்தேகித்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த டிராலியை திறந்து பார்த்துள்ளனர். உள்ளே இருந்தது ஒரு ஆணின் சடலம். உடனே மோப்பனாய் தடயவியல் துறை, கைரேகை நிபுணர்கள் போன்ற குற்ற புலனாய்வு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். சடலத்தை ஆய்வு செய்ததில் தலையில் மட்டும் பலமான காயம் இருந்திருக்கிறது. மேலும் அந்த டிராலியை ஆராய்ந்த போது அதில் ஏர்போர்ட்டில் ஒட்டப்படும் டேகும் அட்ரஸும் இருந்திருக்கிறது. அதை வைத்து அந்த முகவரிக்கு சென்ற போலீசார் இறந்தது 38 வயதான நௌஷாத் அகமது என்று உறுதி செய்தனர். அவருக்கு ரசியா சுல்தானா என்ற மனைவி இருப்பதும், சமீபத்தில் நௌஷாத் தான் துபாயில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பியதும் தெரிய வந்திருக்கிறது. ஊர் திரும்பிய சில நாட்களிலேயே இப்படி சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேகமடைந்த போலீசார் நௌஷாதின் மனைவி ரசியாவிடம் இருந்தே விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் நௌஷாதை கொன்றது ரசியா தான் என்று உறுதியாகியது. காரணம் மருமகனுடனான கள்ளக்காதல். குடும்ப வறுமை காரணமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நௌஷாத் துபாய்க்கு சென்றிருக்கிறார். மனைவியை மகாராணி போல வாழ வைக்க நினைத்த நௌஷாத் துபாயில் பகலாக உழைத்து ரஷ்யாவுக்கு பணம் அனுப்பியிருக்கிறார். நௌஷாத் நினைத்தது போலவே ரஷ்யாவும் மகாராணியாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இந்த கதையில் ராஜா வேறு. நௌஷாத் ஃபாரின் சென்ற பிறகு ஒத்தாசைக்கு வந்த கணவனின் உறவுக்கார பையன் ரோமனோடு ரஷ்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 27 வயதான ரோமன் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இருவருக்குமான பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் அரசல் புரசலாக தெரிந்து ஒரு வாரத்திற்கு முன்தான் ஊருக்கு திரும்பியிருக்கிறார் நௌஷாத். மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எக்கச்சக்கமான பரிசுகளை வாங்கிக் கொண்டு 2 டிராலியோடு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கிறார். அதுநாள் வரை போனில் காசிப்பாக கேட்ட கதையெல்லாம் நேரிலும் பார்த்து கடுப்பான நௌஷாத் மனைவியையும் ரோமனையும் கண்டித்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே விரிசல் விழுந்திருக்கிறது. கள்ளக்காதல் மோகம் ரஷ்யாவை வாட்டி வதைக்க கண்டிக்கும் கணவனின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். ரோமனோடு ஒன்று சேர்ந்து நௌஷாதுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சனிக்கிழமை அன்று இரவு ஊர் அடங்கிய நேரத்தில் வீட்டிற்குள் உறங்கிய நௌஷாதை ரஷ்யாவும் ரோமனும் ஒன்று சேர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் அடித்தே கொன்றிருக்கிறார்கள். சடலத்தை மறைக்க ஆசையாக பரிசுகளை வாங்கி வந்த டிராலியிலேயே சடலத்தை பார்சல் செய்துள்ளனர். பின் ரோமனும் அவரது நண்பர் ஹிமான்ஷுவும் சேர்ந்து அந்த டிராலியை கார் டிக்கியில் ஏற்றி 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் வீசிவிட்டு தலைமறைவாக இருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தவர்களை டிராலியில் இருந்த ஒரு சிறிய டேக் காட்டிக் கொடுத்து விட்டது. விசாரணை முடிவில் கொலைக்கான ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிந்து கொலைகார மனைவி ரசியா சுல்தானாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கள்ளக்காதலன் ரோமன் மற்றும் ஹிமான்ஷு ஆகிய இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். கணவனின் மருமகனுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் கணவனையே கொன்று சூட்கேஸில் பார்சல் செய்து வீசிய மனைவியின் பகீர் செயல் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கி போட்டிருக்கிறது.